வீட்டு மனை வாங்குவது என்பது ஒரு முக்கிய முதலீடு மற்றும் நீண்ட கால சொத்தாகும். இது ஒரு பாதுகாப்பான முதலீடாக மட்டுமின்றி வருங்கால சந்ததியினருக்கு ஒரு சொத்தாக விட்டு செல்லவும் உதவுகிறது. மேலும் சொந்த வீடு கட்டுவதற்கான வாய்ப்பை வழங்குகிறது. வீட்டு மனை வாங்குவதின் அவசியம். வீட்டு மனை வாங்குவது ஒரு நிலையான மற்றும் பாதுகாப்பான முதலீடாக கருதப்படுகிறது. இதன் மதிப்பு பொதுவாக காலப்போக்கில் உயரும். சொந்தமாக வீடு கட்டிக்கொள்ள அல்லது குடியிருக்க ஒரு இடத்தை வாங்குவது ஒரு கனவு. அதை நனவாக்க வீட்டு மனை வாங்குவது அவசியம். வீட்டு மனை வாங்குவதன் மூலம் உங்கள் வருங்கால சந்ததியினருக்கு ஒரு சொத்தை விட்டு செல்ல முடியும். சொந்த மனையில் வீடு கட்டி குடியிருப்பதன் மூலம் சுதந்திரமான வாழ்க்கை வாழ முடியும். வீட்டு மனை வாங்குவது ஒரு நல்ல முதலீடாக கருதப்படுகிறது. குறிப்பாக எதிர்காலத்தில் அந்த இடத்தில் உள்ள கட்டமைப்பு வசதிகள் மேம்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டால் அந்த வகையில் சென்னை அண்ணா நகரில் அமைந்துள்ள ரியல் எஸ்டேட் துறையில் 24 வருடங்கள் அனுபவம் பெற்ற தங்கமயில் எஸ்டேட் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட தக்கோலம் ரயில் நிலையத்தின் மிக அருகில் அமைந்துள்ள ராகவா கார்டன்ஸ் என்னும் அற்புதமான மனை பிரிவு உங்களுக்காக காத்திருக்கிறது. இந்த மனையை வாங்குங்கன்னு சொல்றீங்க, எதை நம்பி இதை வாங்குறதுன்னு நீங்க கேக்குதுங்க. இந்த ராகவா கார்டன்ஸ் மனை பிரிவு டிடிசிபி அங்கீகாரம் பெற்றது. டிடிசிபி ஒப்புதல் என்பது நில மேம்பாட்டு திட்டங்களுக்கு நகர மற்றும் கிராம திட்டமிடல் இயக்கு நகரம் டிடிசிபி வழங்கும் அங்கீகாரத்தை குறிக்கிறது. இந்த ஒப்புதல் நிலம் சட்டப்பூர்வமாக மேம்படுத்தப்பட்டு பாதுகாப்பானது என்பதை உறுதி செய்கிறது. குறிப்பாக மனை பிரிவுகள் மற்றும் வீட்டு மனைகள் போன்ற நில மேம்பாட்டு திட்டங்களுக்கு டிடிசிபி ஒப்புதல் அவசியம். அடுத்து இந்த மனை பிரிவு ரேரா அங்கீகாரம் பெற்றது. ரேரா ஒப்புதல் என்றால் அந்த ரியல் எஸ்டேட் திட்டம் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் ரேரா சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டு அதன் விதிமுறைகள் நிபந்தனைகளுக்கு இணங்குவதாக அர்த்தம். இது வாங்குபவர்களுக்கு பாதுகாப்பையும் வெளிப்படைத்தன்மையும் உறுதி செய்கிறது. இந்த ராகவா கார்டன்ஸ் மனை பிரிவு தக்கோலம் ரயில் நிலையத்திலிருந்து 300 மீட்டரில் உள்ளது. சென்னை பெங்களூர் நேஷனல் ஹைவேயிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. அரக்கோணம் நியூ பைபாஸிலிருந்து 300 மீட்டரில் உள்ளது. காஞ்சிபுரம் திருப்பதி ஹைவேயிலிருந்து 300 மீட்டரில் உள்ளது. புதியதாக அமையவிருக்கும் பரந்தூர் பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து 17 கிலோமீட்டரில் உள்ளது. அரக்கோணம் ஐஎன்எஸ் ராஜாலி நாவல் ஏர்போர்ட்டிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், வணிக வளாகங்கள் என அனைத்து வசதிகளும் மிக அருகில் உள்ளது. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்ற வாக்கிற்கிணங்க நீங்களே ஒருமுறை உங்கள் குடும்பத்தாருடன் இந்த ராகவா கார்டன்ஸ் மனை பிரிவை நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கான மனையை தாமதமின்றி வாங்குங்கள்.
வணக்கங்க. நான் பம்மல் பல்லாவரத்துலேருந்து வரேன். இங்கே புதுசாக லேண்ட் பார்க்கலான்னு வந்திருக்கேன். நம்ம கம்மி பட்ஜெட்டில் நல்ல எலிஜிபிளாக தான் இருக்குது. ஓகே, இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல வேல்யூ 2 வருஷத்தில் உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சுற்றிலும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு எல்லாமே பக்கமாக இருக்குது. எனக்கு இன்னும் பிடிச்சிருக்கு. நீங்கள் யாருன்னா வாங்குறதா இருந்தால் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பேர் சித்ரா, எங்கள் வீட்டுக்கார் பேர் மாரிமுத்து. நாங்கள் மதுரவாயிலேருந்து தங்கமயில் ரியல் எஸ்டேட் ராகவ கார்டனை பார்க்க வந்தோம். இடம் பார்க்க வந்தோம், பிடிச்சிருந்தது. இப்போ 840 ஸ்கொயர் ஃபீட்டு வாங்கியிருக்கோம், புக் பண்ணிட்டு. என் பேர் மகாலட்சுமி, நான் மதுரவாயிலேருந்து வந்திருக்கேன். இங்கே தக்கோலத்தில் இடம் போட்டிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே நிறைய இடம் போட்டிருக்காங்க. இருந்தாலும் இந்த தங்கமயில் ரியல் எஸ்டேட்டில் ராகவா கார்டனில் இடம் போட்டிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் பார்த்த உடனே பிடிச்சி போயிடும். ஒவ்வொருத்தருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளவங்களும் ஒரு இடம் வாங்கணும் முற்படுவாங்க. ஆனால் இடம் வாங்க முடியன்னு யோசிப்பாங்க. இருந்தாலும் இவங்க வந்து பேங்க் லோன் வசதியும் செஞ்சு கொடுக்கறதுனால எப்படி கொண்டவங்களும் ஒரு 1/4 கிரவுண்டாவது இடம் வாங்கிடுவாங்க. இங்க வந்து பார்த்தாவே பிடிச்சி போயிடும். அந்த மாதிரி ஒரு சூழல் இங்க இருக்குது. என் மூலியமாக சித்ரான்றவங்க மதுரவாயிலேருந்து வந்தாங்க. அவங்களுக்கு பார்த்த உடனே பிடிச்சி போயிடுச்சு. 1/4 கிரவுண்டு வாங்குறதுக்கு பதிலாக 840 ஸ்கொயர் ஃபீட் வாங்கிட்டு இன்னைக்கு அட்வான்ஸும் புக் பண்ணிட்டாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம்ங்க, நான் சரிதா பேசுறேன். இங்க ரொம்ப நல்லா இருக்கு, இடம் பிடிச்சிருக்கு. நல்ல மெயின் ஏரியா, நல்ல ஃபேமஸ் ஏரியா. அதனால வந்து நாங்க கண்டிப்பா எங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தனால புக் பண்ணி இப்பவே அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டோம். எல்லாரும் இது மாதிரி எங்களை மாதிரியே எல்லாரும் நல்லா பண்ணணும், நல்லா வரணும், எங்க கூட வந்து இன்னும் எல்லாரும் சேர்ந்து வாங்கணும். அதனால நாங்க எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கோம். என் பேர் முகமது ஷெஃபி. நாங்கள் வந்து எம்எம்டி காலனியில் இருக்கோம். இந்த இடம் பார்க்கறதுக்கு எங்கள் மாமா தான் கூட்டின்னு வந்தார். எங்கள் மாமா தான் இவர் தான் சொன்னார். வந்து இடம் பார்த்தோம், ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருந்தது. உடனே புக் பண்ணிட்டோம். எல்லா வசதியும் இங்கே இருக்குது. எல்லாம் சுற்றி காமிச்சாங்க, எல்லாம் சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்ததுனால உடனே புக் பண்ணியிருக்கோம். வணக்கம், என்னோட பேர் ஹேமலதா. நான் சென்னை அண்ணா நகர்லேருந்து வரேன். எனக்கு இந்த தங்கமயில் எஸ்டேட்டு, இந்த ரியல் எஸ்டேட் பற்றி உஷா மேடம் சொன்னாங்க. எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவங்களே கூட்டிகிட்டு போய் எங்களுக்கு சைட் விசிட் காமிச்சாங்க. லேண்டு பார்த்தோன்னே எனக்கு திருப்தி. அதுக்கப்புறம் நான் பேமெண்ட் பண்ணேன், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இன்றைக்கி டாக்குமெண்ட்ஸும் கையில் வாங்கிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். தங்கமயில் எஸ்டேட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. வணக்கம், நான் நாமக்கல் மாவட்டத்துலேருந்து வருவேன். என் பேர் பிரகாஷுங்க. இது எங்கள் மிஸ்ஸஸ் விஜயலட்சுமி. அவங்க பேரில் தான் இந்த தங்கமயில் ரியல் எஸ்டேட்டில் லேண்ட் வாங்கியிருக்கோம். இது எங்கள் பையன் பிரவீன். இவர் தாம்பரத்தில் ஒர்க் பண்ணுறாரு. தாம்பரத்தில் ஒர்க் பண்ணுற அவங்களுடைய ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து தான் இந்த தங்கமயில் ரியல் எஸ்டேட்டில் வாங்கியிருக்கேன்னு சொல்லி எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க. விஜயலட்சுமி மேடம் மூலிமா எங்களுக்கு தகவல் வந்தது. நாங்கள் உடனே இந்த இடத்த வந்து எங்கள் மாமாவும் நானும் வந்து பார்த்தோம். பார்த்ததில் எங்களுக்கு இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட வந்து இடம் பாட்டு வந்து இங்கே மேடத்தை நாங்கள் அப்ரோச் பண்ண விதம், அவங்க எங்களுக்கு வந்து புரிய வச்ச விதம் அவ்வளோ தெளிவாக இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு இதுவும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறது ஒவ்வொன்றுமே எங்களுக்கு வந்து அவ்வளோ நம்பிக்கை ஓட்டுற மாதிரி இருந்தது. ஏன்னா நாங்கள் இந்த இடம் வந்து பார்க்கும்போது இந்த இடத்த வாங்குவோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. வந்து ஊருக்கு போனோம், போயிட்டு ட்ரை பண்ணோம், ஒரு லோன் அப்ளை பண்ணோம். உடனே மேடத்தோட அருளை வச்சு கடவுளோட இதில் இந்த இடத்த வந்து ஒரு 15-20 நாள்லேயே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம். வணக்கம், நான் சென்னை மதுரவாயிலேருந்து வரேன். என்னோடய நேம் ரெஜிஸ். தங்கமயில் ரியல் எஸ்டேட்டில் வந்துட்டு நான் ஒரு லேண்டு வாங்கியிருக்கேன். எங்கள் அக்கா வாங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலிமா, ஜெகதா மேம் சொல்லிவிட்டு, அவங்க மூலிமா தான் அந்த லேண்ட் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அவங்க நல்ல சர்வீஸ் கொடுத்தாங்க. இங்கேருந்து அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அது வந்து ஸோ நல்லா இருந்தது. கூட்டிகிட்டு போனது எல்லாமே அவங்களோட செலவு தான். கேப் வச்சு காலையில் ஏர்லியராக எங்களை ஒரு பிக்கப் பாயிண்ட்டுக்கு வர வச்சு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி வீட்டுக்கே கொண்டு வந்து விட்டாங்க. ஃபுட்டு, தண்ணி எல்லாமே நல்லா ப்ரொவைட் பண்ணாங்க. எந்த டவுட்டு கேட்டாலும் அப்போவே நல்லா கிளியர் பண்ணாங்க எங்களுக்கு. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் அதே போல் தான் கூடவே கூட்டிகிட்டு போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எவ்வளோ அன்றைக்கி லேட் ஆகிடுச்சு, அப்படி இருந்தும் எங்களை கொண்டு வந்து விட்டுட்டு தான் போனாங்க வீட்டுக்கு. ஸோ நல்ல சர்வீஸ் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் என்ன மாதிரி நான் வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வரேன். எனக்கு வந்துட்டு நான் லேண்டு வாங்குறதுன்றது என்னோடய பெரிய கனவு. என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்துட்டு வாங்க முடியுமான்றது தெரியல. பட் இந்த தங்கமயில் ரியல் எஸ்டேட் பிரேமா மேம் மூலியமாக தான் என்னால் இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இந்த வயசில் நான் ஒரு லேண்ட் ஓனராக இருக்கேன் அப்படின்னாக்கா அது தங்கமயில் ரியல் எஸ்டேட்னால தான். அண்ட் ஜெகதா மேம், பிரேமா மேம் இவங்களோட ஒரு ஹெல்ப்னால தான் நான் வந்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ஐக்லபாடி போர்ஷனில் வந்து இந்த பிளாட் லேண்டுடைய பிஸ்னஸ் என்னென்னா
ரயில்வே ஸ்டேஷன் மற்றும் பஸ் நிலையம், போக்குவரத்து, தண்ணி வசதி மற்றும் வாகன வசதி எல்லாமே பெனிஃபிட்டாக இருக்குது. இந்த ஊர் பக்கத்துலேயே எம்எல்ஏ இருக்கார், லேண்ட் வாங்குகிற இடத்துலையே. அவருடைய ஹெல்ப்பு எல்லாமே தேவைப்படும். நீங்கள் எப்படி பேசினாலும் சரி, எப்படி பண்ணாலும் சரி, இதோடைய தரம் வந்து அழகாக இருக்கும். இந்த இடத்துடைய மதிப்பு, தண்ணி வசதி, குடிநீர் வசதி 100% இருக்குது. தண்ணி குடிக்கவும் சூப்பராக இருக்கும். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இந்த லேண்டுடைய வேல்யூ கம்மியாக இருக்குது. நீங்கள் இதை விட எத்தனை இடத்துல போனாலும் சரி அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இது ரொம்ப 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 கம்மியானது. இதுக்கான பெனிஃபிட் உங்களுக்கு சூப்பராக தெரியும். நீங்கள் கிட்ட வந்து பேசி வாங்கினீங்கன்னா அதனுடைய இடம் என்ன வசதி எல்லாமே, ரயில்வே ஜங்ஷன்லேருந்து, பஸ்லேருந்து, போக்குவரத்துலேருந்து, மார்க்கெட்லேருந்து எல்லாமே லோக்கல் அனைத்து வசதி இருக்குது. இந்த லேண்ட் பக்கத்துலேயே பெரிய பெரிய ஊர் இருக்குது. நல்லா ரிலேஷன் எல்லாருமே சூப்பராக இருக்கலாம் இந்த இடத்துல. செந்தில்குமார் என் பேர். நான் மிஞ்சில் வந்துட்டுருக்கேன். இங்கே தக்கம் இடம் இருக்குது, வந்து பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. வரும்போது அப்படியே ஐடியா எதுவும் இல்லை எனக்கு. பார்க்கலான்னு வந்தேன். நான் வந்து பார்த்தப்போ இடம் வந்து ஓகேன்னு பிடிச்சிருந்துச்சி எனக்கு. ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது. ஒரு 300 மீட்டர் தூரத்தில் தான் இடமும் இருக்குது. ரேட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மலாக எல்லோரும் வாங்குகிற அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் இருக்குது. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக டெவலப் ஆகும் நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு தாராளமாக வந்துட்டு இடம் வந்து வாங்கலாம். நல்லா டெவலப் பண்ணிட்டு நல்லா ஆகும், நமக்கும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதான் என் லோனு எல்லாமே வந்து பண்ணி கொடுக்குறாங்க. 80% லோன் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. லோன் இல்லாமல் வீடு வாங்க முடியும், இடம் வாங்கலாம். நிறையா சுற்றி ஃபுல்லாக வீடுங்களும் இருக்குது. காட்டுக்குள்ள அந்த மாதிரி இல்லாமல் மெயின்லேயே தான் இருக்குது. ஸோ நம்ம இடம் வாங்கினாலும் கூட உடனே கூட வீடு கட்டி நம்மளால் வந்து இங்கே வந்து வாழ முடியும். அதனால எல்லாமே வந்து லேண்டு சிறப்பாக இருக்குது. ஐயா, நான் இந்த அரியல்பாடி கிராமத்தில் நான் பிறந்து வந்தேன் ஐயா. இதே ஊர் ஐயா. நான் இந்த ஊரில் இந்த ராகவா கார்டில் வந்து இப்போ வாட்ச்மேன் வேலையை எனக்கு கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய மகிமை இதே ஊருக்காக நாங்கள் பேசுகிறோங்க ஐயா. இந்த ஊர் வந்து அரியல்பாடி வந்து பேர் போடுற ஊர் ஐயா. இதேமாரி இந்த அரக்கோணத்தில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் அரக்கோணத்துக்கு சுற்றி இங்கே அரக்கோணத்தில் ஏறி அப்படியே சுற்றின்னு வந்து திருப்பி வந்து இறங்கலாம் ஐயா. அது பஸ் வசதி இருக்குது. எல்லா ஐஎன்எஸ் ராஜாளுக்கு வசதி இருக்குது. சிஎஸ்எஃப்க்கு போக்குவரத்து, காஞ்சிபுரம் போக்குவரத்துக்கு, கோயில் சலங்க எல்லாத்துக்கும் இங்கேருந்து போகிறதுக்கு எல்லா ட்ரெயின் வசதி இருக்குது, பஸ் வசதி இருக்குது. இந்த மகிமையோடலாம் ஐயா அப்பயே இது வந்து பெரிய ஒரு அரிகலபாடின்ற பேருக்கு ஒரு ஐயா ஔவையார் அம்மா வந்து பேர் வச்சாங்க. இந்த ஒரு மண்ணி எடுத்து ஒரு அடி களம் நெல் எடுத்து அடித்தாவே நெல் ஆகும், ஒரு படி நெல் ஆகும் ஒரு மக்கள். அதுக்காக அரியலபாடி கிராமம்னு பேர் வந்ததில்லை. அதுமாரி இது தண்ணி வசதி இருக்குங்க. ஆறு பக்கத்தில் எந்த காலத்துலையுமே இந்த ஊருக்கு வந்து தண்ணி பற்றாக்குறையே கிடையாதுங்க. அதுமாரி பேர் போன இடங்க இருக்குங்க. அது வந்து இப்போ இந்த வீட்டு வந்து நீங்கள் வந்து தைரியமாக வாங்கலாம். எந்த 4 பக்கம் ரோடுங்க இதுக்கு. எந்த பக்கம் இப்படி போனால் பைபாஸுக்கு வந்துடுதுங்க, இப்படி போனால் அரக்கோணம் போகலாம், இந்த பக்கம் போனால் பூந்தமல்லிக்கு போகலாம். எந்த இடத்துக்கு எப்படி போனாலும் ட்ரெயின் வசதி, பஸ் வசதி. இந்த இடத்துடைய மகிமையே வேறு மாறி போச்சையா இதே ஊரில். ஏன்னா நாங்கள் இதே ஊரில் பிறந்து வளர்ந்து நாங்கள் இதே ஊரில் இருக்கிறேன். இதுமாரி இன்றைக்கி எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அப்பா இந்த அரக்கோணத்துலேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து இதனுடைய மகிமையே வேறி போச்சு. இது வந்து இன்னும் 1 மாதத்துலேயே 2 மாதத்துலேயே எல்லாம் காலி ஆகிடும். எனக்கே நல்லா தெரியுது ஐயா. நான் இதே ஊரில் பிறந்து வந்தேன். இதனுடைய மகிமையே வேறு மாறி போச்சு ஐயா.
Thank you.